Daily. Taste the Daily. ஏன்னா என் கடையில் ஒரு நேரம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி கூட்டங்கள் கம்மி தான். இளைய தளபதி சிரம வாழ்க்கை என்பது ஒரு வட்டம்னா, கீழே இருக்கிறவன் மேலே போவோம், மேலே இருக்கிறவன் கீழே வரும். அது மாதிரி எனக்கு அப்போது மேலே போகுது, இப்போ கீழே வருது. நான் இப்போ நிறைய பேரை புரிஞ்சுக்கிட்டேன். ஜெயிலுக்கு போனது என் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. பணம் எவ்வளோ மதிப்பானது, அதை நம்ம கொஞ்சம் வசதி ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வெகுளித்தனமாக எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறோம். ஆனால் பணத்துக்கோசம் தான் நிறைய பேர் என் கூட இருந்தாங்கன்றதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நான் யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், ஃபில்ட்ரு பண்ணி தான். இப்போ நான் யார் கூடயும் அதிகமாக சேர்றதில்லை. அதை நீங்களே வீடியோஸில் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்லாம் நிறைய பேர் கூட சுற்றுவோம், அவங்களோட வீடியோஸில் வருவேன். இப்போ நான் வர்றதும் இல்லை, யார் கூடயும் வச்சுக்கிறதும் இல்லை. இன்றைக்கி ஏமாத்துறாங்க ப்ரோ. யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே கடை வீடியோ போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஏமாத்துறாங்க. ஒரு 10 பேண்ட்டை வச்சுக்கிறாங்க, ஒரு 30,000 பேர் வியூஸ் போகுது. அந்த பேண்ட்டு 10 பேருக்கு வச்சுக்கிட்டு ஆஃபருன்றாங்க. அதை போய்ட்டு வர கஸ்டமர்லாம் ஏமாந்து போகிறாங்க ப்ரோ. சொன்ன மாதிரி ஆஃபர் எந்த கடையிலையுமே யாருமே கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. சும்மா ப்ரோ 100 ரூபாய்க்கு சட்டைன்றாங்க. இஃபான் வீடியோ போட்டாருமா, இதே எம்சி ரோட்டில் இஃபான் ஒரு கடைக்கு எல்லாம் வீடியோ போடுறாரு. அதுக்கப்புறம் அந்த கடைக்கு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு டிஷர்ட்டு, 19 ரூபாய்க்கு டிஷர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடைக்கு கூட்டம் எங்கெங்கந்தோ லாங்கிலேருந்து வருது. வந்தக்கப்புறம் என்ன சொல்கிறார், மதியானம் 1 மணி வரைக்கும் தான், லைனில் இல்லைங்க, இவ்வளோ பேருக்கு தான் லிமிடெட் ஸ்டாக், இதெல்லாம் யூடியூப்பில் சொன்னாங்களே. அது என்ன பண்ணணும், அந்த கடைக்காரன் அப்படி சொன்னான்னா அந்த கடையை முற்றுகிடணும், கடையை க்ளோஸ் பண்ண வைக்கணும், கம்ப்ளைண்ட் ரிஷ்யூ பண்ணணும். இந்த மாதிரி ஃபேக்காக ப்ரொமோஷன் பண்ண யூடியூபர் சேனலை முடக்கணும். இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. இதெல்லாம் நீ ஏன்டா இப்போ சொல்கிறேன்னா, நான் உங்கள் நல்லனுக்கு தான் சொல்கிறேன். பார்க்கும்போது ரொம்ப ஆக்டிவான ஆள், செம்ம ஹைப்பராக இருப்பார், ஜாலியாக இருப்பார் அப்படின்னு இருக்கிறாங்க. இப்போ உங்களோட லைஃப் பற்றி சொல்லுங்கள். என் லைஃப்பை பற்றி சொல்லணுன்னா என்ன இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. அது எப்படி இப்போ தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு 4 பேர் கல் வச்சு அணை கட்டிட்டா என்ன தண்ணி பிரிஞ்சு போகும், போகிறதுக்கு கஷ்டப்படாது. அந்த தண்ணி என்னாகும், மேலே அடித்து சாரெல்லாம் பாதி வெளில தெளிக்கும். எங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதா, அது மாதிரி எங்கெங்கெல்லாம் அடைப்பட்டாலும் ஏதாவது எந்த பக்கம், இப்போ இந்த பக்கம் போகிறேன் நோ டைவர்ஷன்னா இந்த பக்கம் நோ டைவர்ஷன் அப்படின்னா ஏதாவது ஒரு பக்கம் போயிட்டே இருக்கு. அப்படி தான் என் வாழ்க்கை நிற்காது. நான் அப்படியே எதையாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு அப்படியே மைண்ட் தாட்டில் அப்படியே போயிட்டே இருப்பேன். கேஜிஎஃப் ராக்கி மாதிரி. அவ்வளோதான், நம்ம போகிறதுக்கு தானே இருக்கிறோம். நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிறது எது, எனக்கு சந்தோஷம் எதுனா, என்னோட சந்தோஷன்றது சிம்பிளாக சொன்னால் நல்லா சாப்பிட்ணும், டப்புன்னு படுத்தணும். தூக்கத்தில் கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காதுன்னு நான் அது மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் நீங்கள் வீடியோ போட்ட டைமில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அது நீங்கள் பிஸ்னஸை வீடியோவில் பேசுகிறது பார்க்குறதுக்கே இதுக்கோசரமே கடைக்கு போகலாம்டா அப்படின்லாம் தோணும். அப்போ அந்த ஒரு ஃபேஸில் இருந்துட்டு இன்றைக்கி நீங்கள் என்ன நடுவில் ஜெயிலுக்கெலாம் கூட போயிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப் இப்போ எப்படி இருக்குது? இல்லை ப்ரோ, எல்லா டைமும் வீடியோ போட்டே இருந்தோன்னு வைங்களேன், அப்போது வீடியோ போட்டால் தான் வியாபாரம் ஆகுன்ற மாதிரி ஆகிடும். அதனால் நான் வீடியோ போட்டேன், எனக்கான கஸ்டமர் பிடிச்சிட்டேன். கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்றதை பார்க்குறேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன், கஸ்டமரோட வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த கஸ்டமருக்கு என்னென்ன தேவையோ அதை பார்க்குறோம். அடுத்து இப்போ யார் கடை வைக்கிறா, யாருக்கு எந்த மாதிரி பர்ச்சேஸ் தேவைப்படுது அதை சொல்லி கொடுக்குறோம். ஒரு கைடன் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் ஒரு 2000, 3000, 5000 வாங்கி டெய்லி ஒரு மாதத்தில் ஒரு 10 பேர் வராங்களா, கிடைக்கிறாங்களா, அதை பாக்கெட்டில் போட்டு ஹாப்பியாக போகிறோம், ஜாலியாக. ஓகே. நீங்கள் ஏன்னா இன்றைக்கி ஏமாத்துறாங்க ப்ரோ. யூடியூப்பை பொறுத்த வரைக்குமே கடை வீடியோ போடுறவங்களாம் பார்த்திங்கன்னா ஏமாத்துறாங்க. ஒரு 10 பேண்ட்டை வச்சுக்கிறாங்க, ஒரு 30,000 பேர் வியூஸ் போகுது. அந்த பேண்ட்டு 10 பேருக்கு வச்சுக்கிட்டு ஆஃபருன்றாங்க. அதை போய்ட்டு வர கஸ்டமர்லாம் ஏமாந்து போகிறாங்க. அந்த மாதிரி இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கா? ஆமாம் ப்ரோ. இல்லை நீங்கள் உங்களுக்கு இந்த ப்ரோ சொன்ன மாதிரி ஆஃபர் எந்த கடையிலையுமே யாருமே கொடுக்க மாட்டாங்க ப்ரோ. சும்மா ப்ரோ 100 ரூபாய்க்கு சட்டைன்றாங்க. இஃபான் வீடியோ போட்டாருமா, இதே எம்சி ரோட்டில் இஃபான் ஒரு கடைக்கு எல்லாம் வீடியோ போடுறாரு. ஆனால் அது பார்த்தனா கண்டுபிடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் அந்த கடைக்கு நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு டிஷர்ட்டு, 19 ரூபாய்க்கு டிஷர்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த கடைக்கு கூட்டம் எங்கெங்கந்தோ லாங்கிலேருந்து வருது. வந்தக்கப்புறம் என்ன சொல்கிறார், மதியானம் 1 மணி வரைக்கும் தான், லைனில் இல்லைங்க, இவ்வளோ பேருக்கு தான் லிமிடெட் ஸ்டாக், இதெல்லாம் யூடியூப்பில் சொன்னாங்களா. யூடியூப்பில் சொல்லும்போது அப்படி சொல்ல, 19 ரூபாய்க்கு டிஷர்ட்னா அது 10,000 பேர் வந்தாலும் 19 ரூபாய்க்கு டிஷர்ட் கொடுக்கறதுக்கு தானே வச்சுருக்கீங்க. அப்போ இதில் முட்டாள் யார்? பார்க்குற நம்ம மக்கள் தான் முட்டாள். நான் தான் சொல்லியிருக்கேனே, நம்ம மக்கள் ஒரு முட்டாள். அது என்ன பண்ணனா, அந்த கடைக்காரன் அப்படி சொன்னான்னா அந்த கடையை முற்றுகிடணும், கடையை க்ளோஸ் பண்ண வைக்கணும், கம்ப்ளைண்ட் ரிஷ்யூ பண்ணணும்.
இந்த மாதிரி ஃபேக்காக ப்ரொமோஷன் பண்ண யூடியூபர் சேனலை முடக்கணும். இந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேறீங்க. இதெல்லாம் நீ ஏன்டா இப்போ சொல்கிறேன்னா, நான் உங்கள் நல்லனுக்கு தான் சொல்கிறேன். எப்பயுமே நான் ஓப்பனாக பேசிடுறேன். என் மனசில் எந்த ஒளிவு மலையுமே எதுலேயுமே நான் வச்சுக்க மாட்டேன். எதாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுவேன். நான் இப்பயும் சொல்கிறது வந்து நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். இதில் எனக்கு எந்த யூஸும் இல்லை. நானும் ஒரு கடைக்காரர் தான். அலைய வைக்காதீங்கன்றேன். அலைய வைக்காதீங்கன்னா வைக்காதீங்க, அவ்வளோதான். இங்கே உங்களோட ஏரியாவை பொறுத்த வரைக்கும், டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக இருந்திருப்பீங்க. பட் திடீர்னு அந்த ஜெயிலுக்கு போய்ட்டு வருமோ அந்த டைம் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ஆக்டிவாக ஒன்று இருக்கா, ஒரு பிரேக் மாதிரி. நானாக ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். எனக்கு தூக்கின்னு போய் ரெஸ்ட்டு கொடுக்குற மாதிரி இது. சரி இப்போ கொஞ்ச நாள் நீ ரெஸ்ட் எடுக்கிறேன், அப்புறம் மெச்சூர்ட் ஆகிறேன், இன்னும் தெளிவாகிறேன், எல்லாரையும் பற்றி புரிஞ்சுக்கிறேன். காசு இருந்தால் நம்ம கூட இவ்வளோ பேர் இருப்பாங்க பொழுது, காசு இல்லைன்னா இவ்வளோ பேர் இருக்க மாட்டான். நம்ம செலவு பண்ணால் டெய்லி நிறைய பேர் சிரிப்பாங்க பொழுது. சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ சாப்பிட்டுட்டு நம்ம காசுலேயே சாப்பிட்டு நம்ம உடம்பு வளர்த்துட்டு பின்னாடி போய் சிரிப்பாங்க பொழுது. நான் இப்போ வந்து நிறைய பேரை புரிஞ்சுக்கிட்டேன். பிரிசோன் போனேன்னா, ஜெயிலுக்கு போனது வந்து என் வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையானது. ஏன்னா பணம் எவ்வளோ மதிப்பானது, அதை நம்ம கொஞ்சம் வசதி ஆனதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் வெகுளித்தனமாக எல்லாரும் கஷ்டப்படுறாங்கன்னு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுறோம். ஆனால் பணத்துக்கோசம் தான் நிறைய பேர் என் கூட இருந்தாங்கன்றதை நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். அன்றைக்கி அதுக்கப்புறம் நான் பர்ஸு வைக்கிறத விட்டுட்டேன். பர்ஸை வச்சுக்கிறதே இல்லை. கூட நான் ஆல்ரெடி யாரையும் சேர்த்துக்க மாட்டேன், ஃபில்ட்ரு பண்ணி தான். இப்போ நான் யார் கூடயும் அதிகமாக சேர்றதில்லை. அதை நீங்களே வீடியோஸில் பார்த்தாலே தெரியும். ஃபஸ்ட்லாம் வந்து நிறைய பேர் கூட சுற்றுவோம், அவங்களோட வீடியோஸில் வருவேன். இப்போ நான் வர்றதும் இல்லை, யார் கூடயும் வச்சுக்கிறதும் இல்லை. ஆனால் வராங்க, ஏன்னா எல்லாம் பண்ணுறது இல்லை. யார் கூடயும் நானும் சேர்றதில்லை. சேர்ந்தால் நம்மளுக்கு செலவுன்னு தெரியுது. இப்போ நம்ம தனியாக போனால் தனி செலவு, கும்பலாக போனால் கும்பல் செலவாகவே ஆக்கி விட்டுறாங்க. காசை வாங்குறாங்க, வாங்கின காசை திருப்பி கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்கு இவங்களை வச்சுப்பாங்க? சைனியாக ஓஞ்சிச்சின்னு விட்டுறது, புலம்பிட்டு என்னை ஏமாற்றிட்டியா, உனக்கு இதை விட 3 மடங்கு செலவு வரும்டான்னு வேண்டிக்கிட்டு விட்டுறது. அதெல்லாம் நான் கண்ணால் பார்க்குறேன். என் காசை ஏமாற்றி துண்ணவங்க எல்லாம் கஷ்டம்தான் படுறாங்க. என் கல்லில் திருநவங்கள்லேருந்து என் காசை என் கூடயே பழகி என்கிட்டயே வாங்கி துண்ணவங்கெல்லாம் இன்றைக்கி கஷ்டப்படுறாங்க. என் கண்ணால் பார்க்குற சந்தோஷப்படுறேன் நான். என்னடா இவ்வளோ வஞ்சன்ஸ் வச்சுருக்கான்னாதீங்க. வஞ்சன்ஸ்லாம் கிடையாது. இதில் ஒருத்தன் ஏமாறுறான்னு தெரிஞ்சோன்னே ஏமாற்றி சாப்பிட்றதுக்கு அது தப்பு. இதுக்கு வேறு எதையாவது தூண்டலாம். ஏன்னா நான் கஷ்டப்பட்டு தானே நான் வந்துக்கிறேன். கால் கடுக்க நின்று நாய் மாதிரி கஸ்டமர் கூப்பிட்டு ஏற்றி வியாபாரம் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ஒரு கஸ்டமரை பார்த்தீங்க, ஒரே ஒரு சட்டை பேண்ட்டு 900 ரூபா பில்லு போடுறாரு. அந்த 900 ரூபாய்க்கு எவ்வளோ நேரம் ஆக்குனேன்? ஃபோனை போடுறாரு, மாமான்றாரு, அங்கே ஃபோன் பண்ணி கேட்குறாரு, இங்கே இந்த கலரை கேட்குறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு, அனுப்புகிறாரு. நம்மளும் காத்திருந்து வியாபாரம் பண்ணுறோம். கரெக்டாக? அப்போ பாருங்கள், இப்போ இங்கே வெளியே இடையில இவ்வளோ நம்ம சர்வீஸ் பண்ணுறோம். ஆனால் இதே நான் ஸ்டோர் ரூமில் போகிறேன், ட்ரெண்ட்ஸில் என் குழந்தைக்கு ஒரு பொருளை எடுக்க போகிறேன், என்னோடய பேபி. அப்போது கேட்குறேன், மேம் இந்த 6 to 7 மந்த்துக்குள்ளே அப்படின்ற இதுதான் அப்படின்ட்டு அது பாட்டுன்னு கதை பேசின்னு உட்காந்துன்னுக்குதுங்க. அதுங்க பாட்டுன்னு கதை பேசின்னு. நீங்களே எடுத்துகிட்டு வந்தீங்களா? நம்ம பார்த்து நம்மளே எடுத்துக்கணும். நம்ம கேள்வி கேட்டாலே பதில் சொல்ல மாட்றாங்க. எவ்வளோ அந்த நான் எடுக்க போகிற பொருளோட மதிப்பு 1500 ரூபா. சாதாரண சின்ன கடையில் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு நீங்கள் நிறைய பேர் சொல்லிடுறாங்க. நான்லாம் நினச்சிக்கிறேன், என் கடை லேபர்லாம் வந்து கஸ்டமர் சொல்கிறாங்க பசங்க சரியில்லை. நானாச்சும் இந்த அளவுக்கு சர்வீஸ் கொடுக்குறேன். நீங்கள் பெருசாக ஸ்டோர் ரூமை பற்றி பேசுகிறீங்க. இப்போ ஸ்டோர் ரூம்லாம் ஏறி பார்த்தா தான் தெரியுது. மதிக்க மாட்டுறாங்க ஒருத்தங்க கூட. அவங்களுக்கு என்ன டைமிங் ஜாபு, வித்தால விற்கலனால சம்பளம், இன்சென்டிவ், அப்புறம் என்ன இருக்குது? எட்டாடி எடுக்காட்டி போன்ற மாதிரி அசால்ட்டாக நிற்கிது அந்த லேடி. நீங்கள் இப்போ நான் தான் நம்மளுக்கு பொருள் வேணுமே, நம்ம குழந்தைங்கிட்ட நான் போய் நின்று பார்த்து எடுத்துகிட்டு வரேன். அதுலேயே கலெக்ஷனே இல்லை ப்ரோ. அவ்வளோ பெரிய ஸ்டோர் ரூம் ப்ரோ, 2 மாடி ஸ்டோர் ரூமில் கலெக்ஷனே இல்லை. பேண்ட்டு 5 பேண்ட் வச்சுருப்பாங்க, கலெக்ஷனே இல்லை ப்ரோ. சின்ன கடைங்களே மேலு, பெரிய கடைங்களை கம்பேர் பண்ணும்போது. இல்லை நீங்கள் இப்போது போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு லைஃப்பில் ஒரு பாடம் எனக்கு கிடச்சிது. நிறைய பேர் காசு பாடம் பெருசாக கிடச்சிச்சின்னுலாம் சொல்ல முடியாது. புரிஞ்சுக்கிட்டேன், மனிதர் குணம் இப்படி தான். பணம் இருந்தால் சிரிப்பார்கள். இப்போ யாரையும் பெருசாக ஃப்ரெண்ட்ஸை நம்புறது அந்த மாதிரிலாம் இல்லையா? இல்லை ஆரம்பத்தில் அப்போத்துலேருந்தே நான் யாருக்கிட்டே வச்ச மாட்டேன். இப்பயும் வச்சேன். நான் தான் சொல்லியிருக்கேன், எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் தான் என் ஃப்ரெண்டு, நாளைக்கு நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் தான் என் ஃப்ரெண்டு, இன்றைக்கி நீங்கள் என் ஃப்ரெண்டு. அவள் தான். இன்றைக்கி டைம் பாஸ் பண்ணோம், ஜாலியாக இருந்தால் போகணும். என் ஃபோனில் யார் நம்பரும் சேவ்லேயே இருக்காது அதிகமாக. நான் யார் கூடயும் ரொட்டீனாக மிங்கிள் ஆக மாட்டேன் ப்ரோ.
நான் வந்து அப்படியே போவேன். மதியானம் எதை சாப்பிட்டோமா முடிஞ்சால் பத்துருவோம் நிம்மதியாக அப்படின்னு பார்ப்பேன். ஏன்னா தூங்கும்போது நல்லா சந்தோஷமாக இருக்கும்ல, எந்த டென்ஷன் இல்லை, யாரை பற்றியும் யோசனை இல்லை, ஃபேமிலியை பற்றின யோசனை கூட இல்லை. சாப்பிட்டோமா படுத்தோம், நல்ல ஒரு 3 ஹவர் தூக்கம், பீஸாக இருப்போம், ஏஞ்சோமா உழைக்கலாம். இதுதான். சரி, உங்களோட லைஃப்பில் யூடியூப் வந்து ஒரு பெரிய பார்ட்டாக இருந்திருக்கு. அதனால தான் இந்த சிக்கல்லாம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இவ்வளோ கடை இருக்குது, ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை? அதை நான் கடவுள்களை தான் கேட்கணும். காட்ஸ் ரைட்டிங் த ஹெட், எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். காட்ஸ் ரைட்டிங் த ஹெட், தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. ஏன்னா எனக்கு ஆன்மீகத்து மேலே அதிகமான பற்று இருக்குது. அதனால் கடவுள் வந்து என் தலையெழுத்தை எழுதியிருக்காரு. நான் என்ன பண்ணேன், எனக்கு சினிமா வாய்ப்பு கிடச்சிச்சு, விஜய் டிவியில் ப்ரோக்ராம் பண்ணேன். யூடியூப்னு ஒன்று தெரியவே யூடியூப்பில் வந்தேன். என் மேலே நான் பேசுகிறது பெருசாக நிறைய பேரோட லைஃப்பில் கனெக்டிங் ஆகுது, நிறைய பேருக்கு நான் அடையாளமாக தெரிகிறேன், ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த யூடியூப்பில் வந்தேன், சோஷியல் மீடியா வந்தேன், பிரபலமான வியாபாரம் பண்ணேன், வீடு கட்டினேன், எல்லாமே பண்ணேன், எல்லாமே நல்லா தான் போச்சு, கார் வாங்கினேன். அப்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் லைஃப்பை டிசைன் பண்ணுறத விட காட்ஸ் டிசைன் பண்ணிட்டார். நீ இப்போது அப்பில் இருக்கணும், இப்போ டவுன் ஆகணும், இப்போ அப்பில் ஆகணும், இப்போ டவுன் ஆகணுன்றது. ஒரு ரோட்டில் போகிறோம், பள்ளம் இல்லாத ரோட்டை பார்க்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. பள்ளம் இல்லாத ரோட்டை யாராலையாச்சும் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. அப்போ என்ன, அந்த பள்ளத்தை கடந்து தான் போவோம். அப்போ லைஃப்னா அப்ஸ் டவுன்ஸ் தான் இருக்கும். அப்போ நம்ம அப்ஸும் டவுன்ஸும் கணக்கே பண்ணக்கூடாது. நான் ஏன் அப்பில் போனேன், ஏன்னா என் கடையில் ஒரு நேரம் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி கூட்டங்கள் கம்மி தான். அதுக்கு நான் ஏன் கூட்டம் வரலன்னு நான் வருத்தம் பட முடியாது. தட்ஸ் அ டைம். இது குட் டைம், இது பேட் டைம், இது குட் டைம், இது பேட் டைம், அவ்வளோதான். ஜாக்கு ஒரே பக்கம் அடிக்கிறதுல மாறி மாறி அடித்தா தான் ஜாக். அதான் இளைய தளபதி சிரம வாழ்க்கை என்பது ஒரு வட்டண்டா, கீழே இருக்கிறவன் மேலே போவோம், மேலே இருக்கிறவன் கீழே வரும். அது மாதிரி எனக்கு அப்போது மேலே போகுது, இப்போ கீழே வருது, கீழே வருது, மேலே போகுது, சென்டராக நிற்கிது, அவ்வளோதான். மொத்தம் லைஃப் மூவ் ஆகுதான். 2022 இருந்தோம், 23 ஆச்சு, 24 ஆச்சு, 25 ஆச்சு. ஆனாலும் கடைசி வரைக்கும் நிற்கிறோம்ல, இன்னமும் யூடியூப்பில் பேசுகிறோம்ல, அவ்வளோதான். தட்ஸ் இட். 10 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தா என்ன, ஒரு சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்தாண்ணா கொடுத்தா ஓடுதா, நம்மள 4 பேர் பார்க்குறாங்களா, அவ்வளோதான். தட்ஸ் ஆல். என் கொள்கை வந்து சிம்பிள் சார். எப்பயுமே அஜித் சொல்கிற மாதிரி தான், நான் தீவிரமான அஜித் ரசிகர். அதை சொல்லி முடிச்சுக்கிறேன். எப்பயுமே ஒன்று தான், வாழ வீடு. இதுதான் எங்கள் கொள்கை. நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்களையும் நல்லா இருக்க விடுங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உபத்திரம் பண்ணாதீங்க, கெடுக்கணும்னு நினைக்காதீங்க. அதனால் வந்து எல்லா நேயர்களுக்கும் நன்றி. வாழுங்க, வாழ விடுங்க. மிக்க நன்றி. Taste the Daily.